எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம தேவனோட ஏற்ற காலத்தை பற்றி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ற காரியங்கள் எல்லாம் ரொம்ப தாமதமாகுதேன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கலையோ இல்ல நம்மள மறந்துட்டாரோன்னு கூட சில சமயம் மனசு சோர்ந்து போயிடும் இல்லையா? அப்போ இந்த தாமதங்களை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தேவனுடைய ஏற்ற காலம் இது ஒரு ரொம்ப ஆழமான சத்தியம். வாங்க இத பத்தி நாம இன்னைக்கு தியானிக்கலாம். இந்த சிந்தனைக்கு ரொம்ப ஆதாரமான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 60:22 இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏற்ற காலத்தில். அதாவது தேவனுக்குன்னு ஒரு சரியான நேரம் இருக்கு. அந்த நேரம் வர்றப்போ அவர் அதை ரொம்ப வேகமா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடுவார். ஏன்னா நம்ம தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். அவர் எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டார். அதே சமயம் எந்த தப்பும் பண்ண மாட்டார். அவரோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு சரியான நேரமோ ஒரு நோக்கமோ கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை அது நமக்கு இப்போ புரியாம இருக்கலாம், ஆனா அவரோட திட்டம் எப்பவுமே 100% சரியா இருக்கும். சரி, இப்போ தேவனோட செயல்பாட்டுக்கும் நம்மளோட எதிர்பார்ப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் உடனடி தீர்வுகள் அப்புறம் நிரந்தரமான தீர்வுகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம முதல்ல என்ன விரும்புவோம்? சட்டுன்னு அந்த வலி போகணும், அந்த கஷ்டம் உடனே தீரணும், அப்படிதானே? ஆனா தேவன் நமக்கு என்ன கொடுக்க நினைக்கிறார் தெரியுமா? இங்கதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. நாம மனுஷங்க உடனடியா ஒரு தீர்வு வேணும், தற்காலிகமா ஒரு நிம்மதி கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி இல்ல. அவர் நமக்கு நிரந்தரமான தீர்வையும் நம்ம வாழ்க்கை முழுசுக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு நன்மையும் கொடுக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் சில நேரங்கள்ல நம்மள கொஞ்ச காலம் காத்திருக்க வைக்கிறாரு. சரி, நிரந்தர நன்மைக்காக காத்திருக்காம அவசரப்பட்டா என்ன ஆகும்? இதுக்கு வேதத்துல ஒரு ரொம்ப வலிமையான உதாரணம் இருக்கு. அதுதான் சவுல் ராஜாவோட கதை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க பிலிஸ்தியர் கூட யுத்தத்துல இருந்தாங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல். தீர்க்கதரிசியான சாமுவேல் பலியிடணும், அதுக்காக சவுல் ராஜா காத்துட்டு இருக்கார். யுத்தத்துக்கு முன்னாடி அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா என்ன ஆச்சு? சாமுவேல் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எதிரிகள் வேற கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த வீரர்கள் எல்லாம் பயந்து போய் சிதறி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பயங்கரமான பிரஷர்ல சவுல் தன்னோட பொறுமையே இழந்துட்டாரு. பயமோ அவசரமோ அவரை ஆட்டி படைக்க இனிமேலும் தேவனுக்காக காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி தானே அந்த பலியை செலுத்திட்டார். ஆனா அது ஒரு ஆசாரியன் மட்டும்தான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய ஒழுங்கையே அவர் மீறிட்டார். அவர் பலியிட்டு முடிச்ச உடனே சாமுவேல் வரார். நடந்தத பார்த்துட்டு சவுல் கிட்ட சொல்றார், நீங்க செஞ்சது ஒரு பெரிய முட்டாள்தனம். இனிமே உங்க ராஜ்யபாரம் நிலை நிற்காது. யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் காத்திருக்காததால சவுல் தன்னோட ராஜ்யத்தையே இழந்துட்டார். இது நமக்கு எவ்ளோ பெரிய பாடம் இல்லையா? சவுலோட கதை நமக்கு ஒரு எச்சரிக்கை. அப்போ காத்திருக்கிறதுனா என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது சும்மா செயலற்று இருக்கிறது இல்ல. இந்த முக்கியமான உண்மைய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. தாமதங்கள் நிராகரிப்புகள் அல்ல, அவை நம்முடைய ஆயத்தத்தின் காலங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நாம சரியா பெற்றுக்கொள்றதுக்காக தேவன் நம்மள தயார்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் அது. தேவன் சில சமயங்கள்ல தாமதங்களையும் குறைவுகளையும் சில கஷ்டங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நம்ம விசுவாசத்தை சோதிச்சு நம்மள இன்னும் பலப்படுத்துறதுக்கு தான். நாம உண்மையாவே அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோமான்னு பாக்குறார். சரி, அப்போ இந்த காத்திருக்கிற காலத்துல நாம எப்படி நடந்துக்கணும்? வேதம் நமக்கு ஒரு 3 விஷயங்களை சொல்லி கொடுக்குது. 1, சவுல போல சூழ்நிலைய பார்த்து பயப்படாதீங்க. 2வது, தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. அதாவது தாழ்மையோட உங்க சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுங்க. 3வது, கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருங்க. கடைசியா நம்ம சோர்ந்து போற நேரத்துல நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தரோட மாறாத வாக்குத்தத்தம் தான். ஆபகுக் தீர்க்க தரிசனத்துல வேதம் சொல்லுது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்த்து போகாது, அது நிச்சயம் நிறைவேறும். அதனால தைரியமா இருங்க. நீங்க காத்திருக்கிறது வீண் இல்ல, உங்க கண்ணீர் வீணா போகாது. கர்த்தர் அவருடைய ஏற்ற காலத்தில் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். அவர் எல்லாத்தையும் அழகா சரியா அவருடைய மகிமைக்காக செய்து முடிப்பார்.
இன்னைக்கு நாம எல்லாரும் எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான். நம்ம கண்ணுக்கு தேவனுடைய கரம் தெரியாத நேரத்துல கூட, அவருடைய வழிகள் நமக்கு புரியாத நேரத்துல கூட, அவருடைய சரியான நேரத்தை முழுசா நம்புவோமா? அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆமென்.